சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் மைதானத்தில் தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் தலைவர் பிலிப் நெல்சன் லியோ தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மீனவ மகளிருக்கு புடவைகள், மீனவர்களுக்கு படகு, மீன்பிடி வலைகள், மீன் சுத்தம் செய்ய அருவாமனை, மீன்களை சுமந்து செல்ல அன்ன கூடைகள் உள்ளிட்ட பொருட்கள் நலத்திட்ட உதவிகளாக 700 பேருக்கு வழங்கப்பட்டன. சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், ICF டேனியல், TMG பெஞ்சமின், அதிமுக MGR மன்ற ஒருங்கிணைப்பாளர் பாலு, மேற்கு பகுதி செயலாளர் மயிலை பிரசாந்த், கிழக்கு பகுதி செயலாளர் தலைவா சதீஷ், 171 வட்டக்கழக செயலாளர் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கு பின்னர் பிலிப் நெல்சன் லியோ, அதிமுக MGR மன்ற ஒருங்கிணைப்பாளர் பாலு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து மீனவர் நலத்திட்டங்கள் மற்றும் அரசின் மக்கள் நல பணிகள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தனர். இன்னைக்கு பாருங்க, நீங்க எவ்வளவு லக்கி அப்படின்னா, பிரதர் தளபதியுடைய பிறந்த நாளுக்கான நல உதவி திட்டங்களை செய்கிறாரு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தா, கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. டபுள் ஸ்ட்ரோக், டபுள் ஷாட். வாழ்த்துக்கள் பிரதர். ஸோ ஒரு விஷயம் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லதுக்கு மேலே நல்லது நடந்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே நலத்திட்டங்கள் அப்படின்னா நான் நோன்னு சொல்லவே மாட்டேன். அதுவும் எங்கள் தங்க தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களோட பிறந்தநாள் நலத்திட்டம்னா விடுவோமா? உங்களோட நேசிப்பினால தான் நாங்கள் இப்படி வந்து நிற்கிறோம். உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எப்படி அண்ணன் பாலு அண்ணன் எப்படி எங்கள் கூட சேர்ந்து பணிபுரியணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படி நம்ம பிஷப் பிரதர் உங்களுக்கான சேவைகளை, மக்கள் பணியை, திருச்சேவைகள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ, அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்முடைய பட்டினம்பாக்கத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு நிரந்தர முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் மாண்புமிகு புரட்சி தளபதி அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையேற்று இன்று நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளோம். தமிழக வெற்றி கழகம் நிரந்தரமாக இனிமேல் மக்கள் பணியை செய்வார்கள். மக்களுக்காகவே இந்த இயக்கம் இயங்கும். இனிமேல் திமுக அதிமுக வேலையே இல்லை. புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இங்கே வேலை. அவர்கள்தான் மக்கள், மக்கள் வாக்களிப்பார்கள், மக்கள் அவர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நாங்கள் பொறுப்பை எதிர்பார்த்து வரல. புரியுதுங்களா? புரட்சி தளபதி வழியில் மக்கள் பணி செய்கிறாரு. அவரோட இணைந்து நாங்கள் மக்கள் பணி செய்யறதுக்காக தான் நாங்கள் இந்த இயக்கத்தில் இருந்திருக்கும் வழியே பொறுப்பை எதிர்பார்த்து நாங்கள் எதுவும் வரல. மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அன்பு அண்ணன் ஸ்ரீநாத் அவர்களை கொண்டு அநேகருக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக செய்து முடித்துள்ளோம் என்பதை நியூஸ் 7 சேனல் வழியாக, மற்ற சேனல் வழியாக நான் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நடந்து கொண்டிருக்கிற பொற்கால ஆட்சி, தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்று எல்லா மதத்தினருக்கும் மிக சிறப்பாக, ஏழை எளிய மக்களுக்கும், பெண்களுடைய பாதுகாப்புக்கும், குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கும் ஏற்ற ஆட்சியாக, துணையின் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நலத்திட்ட உதவிகள் இன்றைக்கு மீனவ மக்களுக்கு அருவாமனை, அன்னக்கூடை, அது மட்டுமல்லாமல் மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு மீன் வலையை கொடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் கொடை கொடுத்திருக்கிறோம். அமைச்சர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். தாவைக்க சொந்தங்களும் சந்தோஷமாக இருந்தார்கள், பொதுமக்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். என்னுடைய அன்பு நண்பர் திரு பாலு அவர்கள் இன்றைக்கு தாவைக்காவிலே 40 ஆண்டு கால ஆட்சியிலே இருந்தவர். இன்றைக்கு தன்னை அதிமுகவிலிருந்து விலகி தாவைக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டு நான் நம்புகிறேன்.